வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோங்க. அப்போ இந்த மார்கழி மாதத்தில் அவ்வளவு என்ன தான் சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுர் மாதம்னே சொல்லுவாங்க. ஏன்னா தனுசு ராசியில் சூரியனுடைய பிரகாசம் இருக்க போகுது. இந்த தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறைவனுக்கு உரிய மாதமாக விளங்குதுங்க. அப்போ மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்குங்க. ஆனால் மார்கழி பார்த்தீங்கன்னா அது மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு உகந்ததாகவே இருக்குதுங்க. அப்போ இந்த மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்றும் குறிப்பிடுவாங்கங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கடவுளை வழிபடும் மாதம்னே சொல்லலாம் இந்த மாதத்தை. அப்போ இறைவனை வழிபடுவதற்காக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் உண்மைதான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருள் நீங்கி ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ இருளோட கடைசி பாகம்தான் இந்த மார்கழி மாதம். அப்போ தை மாதத்திலிருந்து ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் இது இந்த மாதம் உங்களுக்கு இருள் நீங்கக்கூடிய ஒரு மாதம் என்பதால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய வழிபாட்டிற்கு மிக சிறந்த ஒரு மாதமாக இருக்குங்க. இப்போ சைவ ஆலயங்கள்லையும் வைணவ ஆலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை எல்லாமே நடத்தப்படுங்க. அப்போ மேலதாள வாத்தியங்கள் எல்லாமே முழங்கப்படும். சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும், விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையெல்லாம் பாடப்படுங்க. அப்போ அந்த மாதம் முழுவதுமே திருப்பாவை பாடப்படுங்க. இப்போ மனிதர்கள் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தை முதல் ஆணி வரையில் உள்ள காலம் பார்த்தீங்கன்னா பகல் எனவும், அதாவது இருள் நீங்கி ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலகட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தை முதல் ஆணி வரை பகலாக இருக்குங்க. அவங்க தேவர்களுக்கு ஆடி முதல் மார்கழி வரை உள்ள காலம் பார்த்தீங்கன்னா இரவு காலமுங்க. அப்போ இந்த மார்கழி இரவு காலமாக இருப்பதால் இந்த இரவு முடியக்கூடிய ஒரு எண்ட் ஆஃப் செஷனில் இருக்கிறதுனால இந்த மாதத்தை ஆன்மீகத்தில் ஈடுபடும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாகுங்க. அதே போல் நம்மளுடைய கெட்ட சிந்தனைகள் எல்லாமே தவிர்க்கப்படும். அதே போல் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் இதில் ஈடுபடும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன்லாம் கிடைக்கக்கூடுங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மிக சிறந்த ஒரு மாதம்னே சொல்லலாம். அதே போல் இந்த மார்கழி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மிகவும் ஸ்பெஷல்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுங்க இந்த மார்கழி மாதம். அப்போ எல்லா இடத்துலையுமே விரதங்களில் பார்த்திங்கன்னா ஏன் பெண்கள் முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படின்னா பெண்கள் பார்த்திங்கன்னா எதற்குமே ஒப்பிட முடியாத ஒரு உயரிய உன்னதமான ஒரு படைப்புன்னு சொல்லலாமுங்க. இப்போ சாஸ்திரங்களும் நம்மளுடைய சாஸ்திரங்களும் வேதங்களும் என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண் பார்த்திங்கன்னா 6 விதமான தன்மைகளை கொண்டு இருக்கிறாருங்க. அவளே தெய்வமாகவும் இருக்காங்க. அவங்களே பார்த்திங்கன்னா மனைவியாகவும், குருவாகவும், நண்பனாகவும், ஆசானாகவும், போதகனாகவும், அதாவது போதகன்னா செயல்திறனாகவும் ஒரு ஆணுக்கு அமைகிறாருங்க. அந்த பெண்ணுடைய ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு குடும்பமுமே ஆரோக்கியமாக இருக்குங்க. ஆகவே தான் பெரும்பாலான விரதங்களில் பெண்களுடைய பங்கு பார்த்திங்கன்னா அதிகம் உள்ளதுங்க. இப்போ நம்ம மார்கழி மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோங்க. மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பயணம் செய்வாருங்க சஞ்சரித்து. அதே போல் இந்த மார்கழி 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இடம் மாறுவாருங்க. செவ்வாய் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில் அமர போகிறாரு. செவ்வாய் அதே போல் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆவாருங்க. புதன் விருச்சக ராசியில் இப்போ அமர்ந்திருக்காரு. 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆவாருங்க. அதே போல் குரு மேசராசியில் பயணம் செய்வாங்க இந்த மாதம் முழுவதும். சுக்கிரன் துலாம் ராசியில் இப்போதைக்கு இருக்காரு. இப்போ மார்கழி 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் விருச்சக ராசிக்கு மாற போகிறாருங்க. சனி கும்பராசிலேயே இருந்து அமர்ந்து பயணம் செய்ய போகிறாங்க. ராகு மீன ராசியில் இருந்து பயணம் செய்வாருங்க. கேது பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் பயணம் செய்வாருங்க இந்த மாதம் முழுவதும். அப்போ இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா மேசம் முதல் மீனம் வரைக்குண்டான பலன்களை தான் நம்ம இந்த மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம டீட்டெயில்டாக நம்ம இந்த மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை முழுவதுமாக நம்ம பார்ப்போமுங்க. வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தருகின்ற சந்திரனை அதிபதியாக கொண்ட கடக ராசி கடக லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானமான 4ல் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும், ருண ரோகஸ்தானமான 6ல் சூரியனும் சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த செயலாக இருந்தாலும் சரி அதில் எதிர்நீச்சல் போட்டாவது நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை எல்லாம் அடைஞ்சிருவீங்க. அப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பொருளாதார அனுகூலங்களை நீங்கள் பெறுவீங்க இந்த காலகட்டங்களில். குடும்பத்தில் உங்களுடைய உற்றார் உறவினர்களிடம் வீண் கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருப்பதால் பேச்சில் மட்டும் நீங்கள் பொறுமையோடு இருந்தீங்கன்னா போதும், அது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். முன்கோபத்தை குறைத்து கொள்வது அதிக நன்மையை கொடுக்குங்க.
பெண்கள் வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில உதவிகள் கிடைப்பதால் எதையுமே நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், ஆற்றல், தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுங்க. பிள்ளைகள் விஷயங்களில் சற்று கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் சில பிரச்சனைகளை சந்தித்து தலைகுனிவை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நடைபெறும். அந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருங்க. குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா அந்த குறுக்கு வழியில் இறங்கவே இறங்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தி விடுங்க. மனைவியோடு பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகளில் இந்த மாதம் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து உங்களுடைய குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் பாடுபடுவீங்க. உடல்நலக்குறைவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் தாய் தந்தையர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க. குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்கு நீங்கள் தள்ளப்படலாம். அதனால் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலையுமே எச்சரிக்கையுடன் இருங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு காரிய தடைகள் எல்லாமே நீங்கி எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பீங்க. உங்களுடைய திறமையால் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நன்மைகள் சற்று அதிகமாக உண்டாகக்கூடுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த காலகட்டங்களில் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் இதெல்லாம் எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறது தான். சில வேற்றுமைகள் இருக்கும். அதனால் அதெல்லாம் சரிப்படுத்தி கொள்வீங்க. குழந்தைகளால் கொஞ்சம் பெருமை சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்புகள் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயம் ஏற்படுங்க. நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா முன்னேற்றம் உங்களுக்கு சீரான பாதையில் இருக்குன்னே சொல்லலாமுங்க. எடுத்த பணிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த லாபங்களும் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. அப்போ பொறுப்புகள் கூடுங்க, திறமைகள் வெளிப்படுங்க. வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அரசியல் துறைகளில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு ஏற்படுங்க. இந்த காலகட்டங்களில் மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் கூடும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் படிக்காமல் விட்ட பாடங்களை படிப்பதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சொல்ல காப்பாற்ற கொஞ்சம் பாடுபடுவீங்க. இந்த காலகட்டங்களில் திறமையாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலம்னே சொல்லலாமுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மிக கவனத்தோடு செயல்படுவது நல்லதுங்க. சிறு தொகையாக இருந்துச்சுன்னா கொடுங்க. பெரிய தொகையெல்லாம் நீங்கள் யாருக்குமே இந்த காலகட்டங்களில் கொடுக்க வேண்டாமுங்க. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு 8ல் சனி சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல் ஏற்படும். இந்த சனியால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே சிக்கலை ஏற்படுத்துவாருங்க. அப்போ நிம்மதி உங்களுக்கு குறையும், உடல் அசதி ஏற்படும், இருப்பதை அனுபவிக்க இடையூறாக இவர் ஏற்படுவாருங்க இந்த காலகட்டங்களில். அதனால் சனி 8ல் இருப்பது உங்களுக்கு பல இடையூறுகளை ஏற்படுத்தினா கூட உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சில அந்த இடையூறுகளையெல்லாம் தவிர்த்து உங்களுக்கு ஒரு ஆறுதலாக செயல்படுவாருங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களகரமான ஒரு சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு நேரம் ஏற்பட போகுதுங்க. திருமணம் நடைபெறாட்டாலும் திருமணத்திற்கு உண்டான முயற்சிகள் இந்த மாதம் நடைபெறுங்க. அதில் நீங்கள் சிறப்பாக செயல்படுங்க, நன்மைகள் ஏற்படும். தொழில் வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மார்கழி மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் பொறுமையுடனும் கவனமாகவும் செயல்பட்டீங்கன்னா தன்னுடைய நிலைமையை எல்லாம் எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுங்க. இப்போ வேலையாட்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒத்துழைப்பு எல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்குமானா நிச்சயம் கிடைக்காது. உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காட்டாலும் நீங்கள் இறங்கி அந்த இடத்துல வேலை செய்யும்போது அதற்குண்டான பலன்களை நீங்கள் எடுக்க முடியுங்க. இப்போ நீங்கள் நேரடியாகவே நீங்கள் அவங்க செயல்களில் ஈடுபடுங்க. வேலைக்கு செல்வங்களாக இருந்தீங்கன்னா பணிச்சுமை பார்த்தீங்கன்னா சற்று உங்களுக்கு கூடுதலாக இருக்குங்க. அதற்கான ஆதாயங்களையுமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. இப்போ 3ல் கேது உள்ளதால் பார்த்தீங்கன்னா பணி நிமித்தமாக நீங்கள் அடிக்கடி சில பயணங்களையும் மேற்கொள்ள ஒரு கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட போகுதுங்க. ஏன்னா 3ல் கேது இருப்பது பயணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. புனர்பூசம் 4ஆம் பாதத்தை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு குறையலாம். புதிய ஆர்டர்களுக்காக நீங்கள் கூடுதலாக சில அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயமெல்லாம் ஏற்படுது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. மேலிடத்தில் இருக்கிறவங்கள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நீங்க கூடும்.
பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த பணி இடமாற்றங்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் அடுத்தவர்களால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போகுது. உங்களது கருத்துக்கு மாற்று கருத்துலாம் இந்த காலகட்டங்களில் எழலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் மனமிட்டு பேசுனீங்கன்னா போதும், நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமாக பேசுவதும் நல்லதுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் மனதில் இருந்த ஒரு சோர்வு எல்லாம் நீங்கி மனதளவில் உற்சாகமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக வருங்க. பண வரத்து எல்லாமே இந்த மாதம் கூடும். உடல் ஆரோக்கியம் பெறுங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாமே முற்றிலும் தீரக்கூடும். உங்களுடைய வாக்கு திறமையால் பார்த்தீங்கன்னா எல்லா நன்மைகளையும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்கள் கிரக அமைப்புகள் மிக சிறப்பாக இருக்குது. பண வரவு உங்களுக்கு மனதளவில் திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது, மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக வளமான பலன்களை எல்லாம் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுப்பாங்கங்க. நன்றி, வணக்கம்.